உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர். சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்தாலும் ஒரு புறத்தில் 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் உங்களுக்கு இறுதிக்கட்ட இந்த 100 நாட்கள் என்ன நடக்க போகுது, இதனால் எவ்வளோ பெரிய நன்மைகள் கிடைக்க போகுதுன்றது ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். ரிஷபம் சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. ராகுவை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு அமிர்த ராகுன்னு நான் சொல்லுவேன். அந்த ராகு 10ல் நிற்கிறார். 10ல் ராகு நிற்கிறது எவ்வளோ பெரிய அருமையான அமைப்பு. அப்பேற்பட்ட ராகு உங்களுக்கு சனி பகவானுடைய வீட்டில் இருக்கார். இறுதி கட்டத்தில் இந்த 100 நாட்கள் பார்த்திங்கன்னா இவருடைய மேன்மைகள் என்ன, அது மட்டுமல்ல டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்குமே இந்த 2026 அவர் அந்த கும்பத்தில் தான் இருக்க போகிறார். இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது. இங்கே என்ன ப்ளஸ் என்ன மைனஸ், இதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத நாம் பார்க்குறோம். அதே நேரத்தில் என்னை பொறுத்தவரையிலையும் ரிஷபத்தை அந்த சுக்கிர பகவானின் நீங்கள் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுடைய எண்ணங்கள் உயர்ந்தது, உங்களுடைய சிந்தனைகள் மிக ஆற்றலோடு செயல்படக்கூடியது. ஏன் இவ்வளோ நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, ரிஷபத்தை பொறுத்தவர்களையும் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவங்களையும் சந்தோஷமாக நல்லா எல்லார்கிட்டையும் சகஜியமாக யார்கிட்டையும் தன்னுடைய கஷ்டங்களை காட்டிக்காமல் நல்ல விஷயங்கள் தன்னுடைய ப்ளஸ் ஆர் மைனஸ் ஈக்குவல் பண்ணி ஆவரேஜாக நல்ல ஒரு யதார்த்தமாக பழகக்கூடிய ஒரு நல்ல ராசி. அப்பேற்பட்ட ராசி எப்போவுமே மற்றவங்களுடைய பேச்சை கேட்பீங்க, பட் அதை ஒரு ஐடியாவை எடுத்துக்க மாட்டீங்க. அதை நீங்கள் ஆல்ரெடி ஒரு சில விஷயங்களை முடிவு பண்ணிடுவீங்க. முடிவு பண்ணிட்டு தான் இது சரியாக தப்பான்றதை மட்டும்தான் மற்றவங்களுடைய விமர்சனங்களிலும் அவங்கக்கிட்ட இருந்த வார்த்தைகளிலேயும் அதை ஆலோசனைகளாக மேலோட்டமாக தான் எடுத்துக்குவீங்களே தவிர முழுமையாக எதையுமே செயல்படுத்த மாட்டீங்க. ஏன்னா உங்களை பொறுத்தவரை நீங்கள் ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அது மட்டுமல்ல, எந்த ஒரு விஷயங்களும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான டேலண்ட் உடையவங்க ரிஷபராசி அன்பர்கள். இவங்களை பொறுத்தவரையிலும் நம்ம எது செஞ்சாலும் மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அவ்வளோ ரிசல்ட் நல்லா இருக்கணும். ஒரு வேலையை செஞ்சால் கூட 10 ரூபா நம்மளது சேர்த்து செலவானாலும் பரவாயில்லை, ஆனால் அதனுடைய குவாலிட்டி நல்லா இருக்கும். நம்மளுடைய பிராண்டு அப்படி தான் இருக்கணும். அந்த பிராண்டுக்காக 10 ரூபா செலவாகிறது பிரச்சனை இல்லை, பட் அதில் நமக்கு எந்த வித நெகட்டிவ் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க. அப்படி எந்த ஒரு விஷயத்துலையும் தனக்குன்ட்டு ஒரு தனித்துவத்தை உண்டாக்கி செயல்படக்கூடியவங்க. கோபம் வரவே வராது, வந்துட்டால் வைராக்கியமாக நின்றுடும். அது மட்டும் இல்லை, தன்மானத்துக்கு எந்த இடத்துலையும் ஒரு பங்கம் வந்துடக்கூடாது. வந்துட்டால் அதை ஏற்றுக்க கொள்ளக்கூடிய ராசி கிடையாது. ஏன்னா போன ஜென்மத்தில் இந்த ராசி எப்படின்னா பலவிதமான அவமானங்களையும் பலவிதமான பிரச்சனைகளையும் பலவிதமான பாதிப்புகளையுமே சந்தித்து மற்றவங்களுடைய விமர்சனங்களில் மிக மன உடைஞ்சி போகக்கூடிய அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திச்சிருந்திருக்கீங்க. அந்த அந்த தாக்கம்தான் இப்பிறவியில் தனக்குன்ட்டு ஒரு இமேஜை உருவாக்கணும், உயர்தர நிலையில் நிற்கணும், எந்த இடத்துலையும் தனக்குன்ட்டு ஒரு தனித்துவத்தை உண்டாக்கணும்னு நினைச்சி வாழக்கூடியவங்களாக இருக்கிறீங்க. அப்போது அப்பேற்பட்ட நற்குணம் படைத்த உங்களுக்கு ஒரு விதத்தில் இந்த குரு பகவான் ப்ளஸ் சனி பகவான் இந்த ராகு கேதுக்கள் இவங்க உங்களுக்கு பக்கபலமாக நின்னால் அதை விட உங்களுக்கு மிகச்சிறந்த மேன்மைகள் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ராகு கேதுக்கள் எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் தொழில் விருத்தி உருவாக்க போகுது, மிகச்சிறந்த மேன்மைகள் கிடைக்க போகுது. ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, உச்சகட்ட குரு, உச்சத்தில் இருக்கக்கூடிய குரு பார்வை சனி பகவான் மீது விழுது. சனி பகவான் யார்? உங்களுடைய 10ஆம் பாவத்திற்கு அதிபதி. அந்த அதிபதியினுடைய வீட்டிற்கு சார்ந்தவரை குரு பார்க்குறது அவ்வளோ நல்லது. அதுலேயும்
சனி பகவான் வக்ர நிலைக்கு ஆளாயிட்டார். இப்போ வக்ர நிலையில் இருக்கார். இப்போ வக்ர நிலையில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் தன்னுடைய வேகத்தை இன்னும் அதிகரித்து மேலும் உங்களுக்கு ஒரு நற்பலன்களை தரக்கூடிய அளவுக்கு லாபஸ்தானத்தில் மிகச்சிறந்த ஒரு ஆற்றல் அவருக்கு கிடைக்குது. அப்போது இப்பேற்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய வீட்டில் ராகு இருக்கிறதுனால தொலைத்தொடர்பு, தொலைதூர வேலைப்பாடுகள், எப்படின்னா நான் ஆன்லைனில் தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இது டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆக போகுது. அப்போது பெரிய லெவலில் அதிர்ஷ்டங்கள் அந்த இடத்துல கிளிக் ஆக போகுது. அதே நேரத்தில் நான் எக்ஸ்போர்ட் பெரிய லெவலில் நான் வெளியூர் பிரயாணங்கள், தொலைதூரத்தில் வெளிநாடு வரைக்குமே ஏற்றுமதி இறக்குமதியை நான் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது மிகச்சிறந்த பொற்காலம். அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட நடமாடும் ஒரு தொழில் ரீதியில் செயல்படுத்திகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலம் மிகச்சிறந்த யோக நிலையை உண்டாக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது. அதுலேயும் வண்டி வாகனங்கள் இரும்பு சம்மந்தப்பட்ட மிஷினரி வரைக்குமே ஹை லெவலில் ஒர்க் அவுட் ஆகும். இதில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த காலகட்டங்களில் மிக மேன்மைகளை அடையக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தா சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு யோககாரகனே சனி பகவானும் ராகு பகவானும் தான். அப்போது இவங்களுடைய முழு மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால டெக்ஸ்டைல்ஸ் துறையில் இருக்கிறவங்களும் சரி, அடுத்தது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பூமி வீடு சம்மந்தப்பட்ட தொழில் சார்ந்த ரீதியில், எப்படின்னா நாம் ஒரு புரோக்கராக நின்று சில விஷயங்களை நாம் செய்கிறோம், இல்லை ஒரு இடம் வாங்கி நாம் அப்படி இந்த பக்கம் கைமாற்றி விற்கிறோம். அதே நேரத்தில் ஒரு 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 இடத்த நாம் வாங்கி அங்கே பிளாட் போட்டு அப்ரூவ்டு வாங்கி நாம் பெரிய லெவலில் செயல்படுத்துகிறோம். இப்படின்றவங்களுக்கு எல்லாமே டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆகும். சுக்கிரன் கலைத்துறைக்கு சம்மந்தப்பட்டவர். சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த மேன்மைகள் கிடைக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஃபேன்சி ஸ்டோர் சம்மந்தப்பட்டது, அழகு சாதனங்கள், பியூட்டி பார்லர் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகும். பெண்கள் இந்த டெக்ஸ்டைல்ஸ், அதே போல் ஏற்றுமதி சம்மந்தப்பட்டது, இந்த டிச்சிங் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களில் ஈடுபட்டு தன் சுய தொழிலை நீண்ட நாளாக நான் இறங்கி செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். பட் ஆனால் என்னன்னு தெரியல, சில கடன் சுமைகளும் நெருக்கடிகளும் அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியல, பிரேக் ஆகுது, ஏதோ ஒன்று என்ன லாக் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இப்போ கை கொடுக்கும் இது. ஏன்னா ரிஷபராசி என்பர்கள் கடந்த 5 வருஷமாகவே நிறைய இன்னல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நிறைய மனக்கவலைக்கும் மன குழப்பத்துக்கும் ஆளாயிட்டீங்க. ஏன்னா ஒரு விதத்தில் லைஃப் பார்ட்னர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மறு விதத்தில் பார்த்தா குடும்ப ரீதியில் தன்னை யாரும் புரிஞ்சிக்க முடியலையன்ற ஒரு வேதனை, அதே நேரத்தில் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் ரீதியில் நிறைய ஏமாற்றங்கள், நம்பி கொடுத்த பணம் கைக்கு வராமல் இந்த ப்ராஜெக்டை கொடுப்பாங்கன்னு சொல்லி முன்கூட்டி பணம் கொடுத்து அதில் ஏமாற்றங்கள், இப்படி நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவங்க ரிஷபராசி அன்பர்களை தான். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இங்கே மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, தன்னுடைய பிள்ளைகளுக்காக எடுத்த முயற்சிகளும் மிக தடைகளை சந்திச்சிடுச்சு. அவங்கள வெளிநாடு அனுப்புறதுக்கு கட்டின பணத்திலிருந்து அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் வரைக்குமே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறீங்க. இதில் குறிப்பாக சொல்லணும்னா இன்னும் சிலரது வாழ்க்கையில் பிள்ளைகள் தன் பேச்சை மீறி சில முடிவுகள், அதுக்கு தேர்ட் பர்சன் தான் காரணம். உங்கள் குடும்ப ரீதியில் நிறைய பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிருந்தாலும் இது எல்லாத்தையும் ரிலீஃப் ஆக்கக்கூடிய அளவுக்கு இந்த ராகு கேதுக்கள் பலமான நிலையில் உங்களுக்கு நிற்குது. பட் கேதுவால் ஒரு சில நெகட்டிவும் இருக்குது, அதை மனசில் வச்சுக்கிங்க. ஆரோக்கிய விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்கணும், அப்பப்போ செக் பண்ணிக்கணும். ப்ரெஷர், பிபி, சுகர் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் அப்பப்போ பார்த்துக்குங்க. ஏன்னா நீண்ட நாளாக உடல் உபாதைகளோடு வந்திருப்பீங்க. அது உங்களுக்கு குறிப்பாக நரம்பு எலும்பு சம்மந்தப்பட்ட இந்த ஜாயிண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சிலருக்கு ஹார்ட் இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட வரைக்கும் சர்ஜரி பண்ணணுன்ற அளவுக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கும். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே கிளியர் ஆகக்கூடிய காலமாக இது மாறப்போகுது. அதனால் முயற்சிகளை பலப்படுத்துங்க. இந்த காலகட்டங்களில் தொழிலில் உங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை உருவாக்க போகிறீங்க. பெரிய லெவலில் ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிளிக் ஆக போகுது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய வேலையில் ப்ரமோஷனுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. நீண்ட நாளாக உங்களோடு இருக்கக்கூடியவங்களும் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லாம் நல்லதை நினச்சி எல்லாத்தையும் பார்த்து செய்வீங்க. மற்றவங்க வேலை கூட உங்களுக்குன்னு எடுத்து செஞ்சுருப்பீங்க. ஆனால் அது கடைசியில்
உங்கள் கூட இருந்தே துரோகம் செய்யக்கூடிய அளவுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் அதையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. உங்களுக்குண்டான ப்ரொமோஷன் நீண்ட நாளாக தடையில் இருந்தாலும் அது இப்போ உங்களுக்கு கனெக்ட் ஆக போகுது. அதனால் இந்த கடைசி இறுதிக்கட்ட 100 நாட்களை சரியாக பயன்படுத்தினால் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அமையும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு டாப் லெவலில் சில ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது பெரிய லெவலில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கனெக்ட் ஆகும். அதுலேயும் நிலுவையில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. வேலையை இடமாற்றங்கள் பண்ணலாம்னு நினச்சவங்களுக்கு அது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாக இது மாறப்போகுது. அதே நேரத்தில் பிஸ்னஸ் ரீதியில் நிறைய தடைகளும் நம்ம எங்கெங்கேயோ பேசி என்னென்னவோ பண்ணுறோம், ஆனால் கடைசி நேரத்தில் அது பிரேக் ஆகுதே என்னன்னு தெரியலையேன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ இதெல்லாம் கனெக்ட் ஆக போகுது. தயாராக இருங்க. வெற்றி பாதையை நோக்கி அடியெடுத்து வச்சு இந்த 100 நாட்களில் மிகச்சிறந்த சாதனைகளை உருவாக்க போகிறீங்க. அறிவியல் துறையிலையும் சரி, விஞ்ஞான சம்மந்தப்பட்ட துறைகளிலும், மருத்துவத்துறை சார்ந்த ரீதியிலையும் சரி, பலவிதமான சாதனைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு ராசி ரிஷபராசியாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% சக்ஸஸ் அடைய போகிறீங்க. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகம் திசாபுத்தி மிக அவசியம். அதை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுத்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா இண்டிவிஜுவல் உங்களுடைய ஜாதகம், உங்கள் சுய ஜாதகம், அதில் என்ன திசாபுத்தி, எந்த கிரகத்தினால பாதிப்பு, எந்த திசைனால் பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க, இல்லை இந்த திசையை உங்களுக்கு உச்சக்கட்ட வளர்ச்சியை தரக்கூடிய திசையா அப்படின்றத நீங்கள் பார்த்து அதை சார்ந்தவாறு நீங்கள் இறங்கி செயல்பட்டீங்கன்னா எங்கேயுமே மிஸ் ஆகாத அளவுக்கு லைஃப்பில் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையலாம். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்க நினச்சா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்களது ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அது மிகச்சிறந்த வளர்ச்சி பாதைக்கு வழிவகுக்கும். மேலும் உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.